Okay, next நம்ம பார்க்க போகிறது 4+2 cycloaddition reactions. So இந்த 4+2 cycloaddition reactionsக்கு நம்ம correlation diagram method பார்க்கணும், FMO frontier molecular orbital method and then PMO perturbation molecular orbital methods பார்க்கணும். இதை வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல, பிகாஸ் ஆல்ரெடி 2+2க்கு நம்ம என்ன பார்த்துருக்கோமோ அதே மாதிரி தான். பட் கார்லேஷன் டயக்ராமில் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதால கொஞ்சம் அதில் எம்ஃபசைஸ் பண்ணி நான் சொல்கிறேன். So the correlation diagram வரையறதுக்கு என்ன பண்ணணும்? first we have to identify the orbitals involved. அடுத்தது அந்த orbitals energy wise நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இதுல என்ன symmetry element நம்ம யூஸ் பண்ண முடியும்ங்கறத ஐடென்டிஃபை பண்ணிடணும். பண்ணது அடுத்த ஸ்டெப், இந்த symmetry element பொறுத்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண orbitals ஓட symmetry propertiesல என்ன இருக்கு அப்படிங்கறத we have to assign. அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சேம் ப்ராசஸ் ஹஸ் டு பி டன் டு த ப்ராடக்ட் ஆல்சோ. ப்ராடக்ட்ல செஞ்சதுக்கு அப்புறம் தென் வி ஹேவ் டு ட்ரா த கார்லேஷன். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ கார்லேஷன் டயக்ராம் ஃபார் 4+2 cycloaddition, அதர்வைஸ் இட் இஸ் நோன் ஆஸ் டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து ஆல்ரெடி வி ஹேவ் ஸ்டடிட். இட்ஸ் அ ரியாக்ஷன் பிட்வீன் அ டையீன் அண்ட் டையீனோஃபைல். So the concerted reaction between unsaturated system is drawn with indicating the migration of electrons by curly arrows for the backward and the forward reaction. Any substituent present in any reactant, symmetrical or unsymmetrical, do not disturb the symmetry of the orbital directly involved. So இதுல curly arrow வச்சு நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரான் எப்படி ஷிஃப்ட் ஆகுதுங்கிறத போடுறோம். ஒன்று. ரெண்டாவது, டையீன்லயோ இல்லை டையீனோஃபைல்லையோ இருக்கக்கூடிய சப்ஸ்டிவன்ஸ் எல்லாம் ஆர்பிட்டல் சிமிட்ரியை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணலை அப்படிங்கிற அசம்ஷன். தட் இஸ் த பேசிக் அசம்ஷன். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன சிமிட்ரி எலிமெண்ட்டை நம்ம எடுக்கிறது பார்த்தோம்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே 2+2 cycloadditionல என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மிரர் பிளேன்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ரெண்டு மிரர் பிளேன்ஸ் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் மிரர் பிளேன் 1 and 2ன்னு. இங்கே அந்த மாதிரி மிரர் பிளேன் எடுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் பிளேசிங் எ மிரர் பிளேன் ஹியர், அஃப்கோர்ஸ் இந்த மிரர் பிளேன், இந்த வெர்டிகல் மிரர் பிளேன் பார்த்தீங்கன்னா பியூட்டாடையின் ஆர்பிட்டால்ஸையும் எத்திலினோட ஆர்பிட்டால்ஸையும் கரெக்டாக ரெண்டு ஹாஃபாக மிரர் இமேஜாக கட் பண்ணிடும். அங்கே 2+2 அடிஷனில் என்ன பண்ணோம், சைக்ளோஅடிஷனில் என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு மிரர் பிளேன் வச்சோம். ஸோ இங்கே அந்த மாதிரி மிரர் பிளேன் வைக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இருக்கிற மாலிக்யூல் வேறு, இங்கே இருக்கிற மாலிக்யூல் வேறு. அங்கே ரெண்டுமே எத்திலின், ஸோ வி கேன் கீப். whereas that is not possible here. ஸோ அப்போ ஒரே ஒரு மிரர் பிளேன் தான், இந்த வெர்டிக்கல் மிரர் பிளேனை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, இதில் என்னென்ன ஆர்பிட்டால்ஸ்லாம் இருக்குது that we have to identify. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பியூட்டாடையினோட psi1, அடுத்தது psi2 வித்தவுட் எனி நோட், அடுத்தது ஒரு நோட், சென்டரில் ஒரு நோட், அடுத்தது psi3ல வந்து ரெண்டு நோட், இந்த ரெண்டு எண்டுலேயும் நோடு இருக்கும். அடுத்து psi4ல 3 நோடு இருக்கும். n-1 கணக்குப்படி பார்த்தோன்னா 4 ஆட்டம் இருக்கிறதுனால 3 நோடு இருக்கிறது மேக்ஸிமம் எனர்ஜி, தட் இஸ் psi4. ஸோ அப்போது psi1 psi2 இது ரெண்டும் பியூட்டாடையினோட பாண்டிங் லெவல். psi3 and psi4, psi3 ஸ்டார் psi4 ஸ்டார் இது ரெண்டும் பியூட்டாடையினோட ஆன்டி பாண்டிங் லெவல். இப்போ எத்திலீனை கன்சிடர் பண்ணோம். எத்திலீனோட பை லெவல், ஏன் பை மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம்னா பிகாஸ் இட் இஸ் ஒன்லி இன்வால்வ், பை ஆர்பிட்டால்ஸ் தான் சைக்ளோஅடிஷனில் இன்வால்வே ஆகுது. ஸோ அப்போ அந்த பை ஆர்பிட்டாலோட எனர்ஜியை பார்த்தோன்னா psi1 விட அதிகமாக இருக்குது, psi2 விட கம்மியாக இருக்குது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் அங்கே வச்சுருக்கோம். சிமிலர்லி பை ஸ்டார் ஆர்பிட்டால் psi3க்கும் psi4க்கும் நடுவில் வருது. ஸோ தீஸ் ஆர் த ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ்ட் இன் த ரியாக்டன்ட் சைட். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன சிக்மா வி எங்கே இருக்குது அப்படின்னா, ஹியர் வி ஆர் ஹேவிங் த சிக்மா வி, டாட்டட் லைனில் இருக்கிறது தான் சிக்மா வி. அதை பொறுத்து என்ன சிமிட்ரி ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வி ஹவ் அசைன்டு. ஸோ psi1 சிமிட்ரி, பை சிமிட்ரி, psi2 ஆன்டி சிமிட்ரி, அடுத்தது psi3 சிமிட்ரி, பை ஸ்டார் ஆன்டிசிமெட்ரிக், psi4 ஆன்டிசிமெட்ரிக். இதை அசைன் பண்ணிட்டோம். இப்போது இங்கே ப்ராடக்டில் என்ன வந்திருக்கு, சைக்ளோஹெக்சீன் ஃபார்ம் ஆயிருக்கு. சைக்ளோஹெக்சீனில் என்னென்னலாம் ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் அப்படின்னா ரெண்டு இடத்துல சிக்மா பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. ஸோ வி ஆர் ஹேவிங் 2 சிக்மா பாண்ட்ஸ் அண்ட் புதுசாக ஷிஃப்ட் ஆகிற ஒரு பை பாண்ட்.
ஏற்கனவே இருக்கிற ரெண்டு பியூட்டாடைனில் இருக்கிற ரெண்டு பை பாண்டில் ஒன்று வந்து சிக்மாவாக கன்வெர்ட் ஆயிரும், இன்னொன்று ஷிஃப்ட் ஆகுது. அந்த ஷிஃப்ட் ஆகிற பை ஆர்பிட்டால். ஸோ மொத்தமாக 2 சிக்மா ஆர்பிட்டால்ஸ் ஒரு பை ஆர்பிட்டாலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்போ 2 சிக்மா ஆர்பிட்டால்ஸும் ஒரு பை ஆர்பிட்டாலும் போது அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்ஸும் வரும். ஸோ டோட்டலி வில் பி ஹேவிங் 6 ஆர்பிட்டால்ஸ். சிக்மா 1 எங்கேயுமே நோடு கிடையாது, அதாவது பியூட்டாடைனுக்கும் எத்திலீனுக்கும் நடுவில் நோட்ஸே வரல, அது சிக்மா 1. சிக்மா 2 அப்படிங்கிறது எத்திலீனில் நோடு இருக்கும், ஆனால் பியூட்டாடைனில் நோடு வராது. பியூட்டாடைன் அண்ட் எத்திலீன் ரெண்டு ரியாக்ட் பண்ணும்போது நோடு வராது. இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டாடைன்லேயும் நோடு கிடையாது, எத்திலீன்லேயும் நோடு கிடையாது. அந்த மாதிரி கேஸ் ஒன்று. அடுத்த கேஸில் பியூட்டாடைனுக்கும் எத்திலீனுக்கும் நடுவில் ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த இடத்துல பாண்டிங் இன்ட்ராக்ஷன் தான், நோடு ஃபார்ம் ஆகாது. ஆனால் எத்திலீனில் நோடு இருக்கு. அது ரெண்டாவது கேஸு. மூணாவது கேஸு பை பாண்டிங் லெவல், சைக்ளோஹெக்சீனோட பை பாண்டிங் லெவல். அடுத்த எனர்ஜி, அதுக்கு அடுத்தது அதிகமாக எனர்ஜி இருக்கிறது எதுக்கு? சைக்ளோஹெக்சீனோட ஆன்டி பாண்டிங் லெவல், பை ஸ்டார் லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சை 3 ஸ்டார், சாரி சிக்மா 3 ஸ்டார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு? எத்திலீனில் நோடு கிடையாது, இங்கே பியூட்டாடைனுக்கும் அண்ட் எத்திலீனுக்கும் நடுவில் ரியாக்ஷன் நடக்கிற இடத்துல என்ன ஆகுதுன்னா 2 நோடு வருது. அண்ட் சிக்மா 4 ஸ்டார் அப்படிங்கிறது என்னது? எத்திலீன்லேயும் நோடு இருக்கு, இந்த 2 இடத்துலையுமே நோடு இருக்கு. ஸோ இட் வில் பி ஹேவிங் த ஹையஸ்ட் எனர்ஜி. ஸோ தீஸ் ஆர் த ப்ராடக்ட் ஆர்பிட்டல்ஸ் வி ஹவ் ஐடென்டிஃபைட் அண்ட் வி கேன் அசைன். சேம் சிக்மா வியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த சிமிட்ரி ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணலாம். சிக்மா 1 சிமிட்ரிக், சிக்மா 2 ஆன்டி சிமிட்ரிக், பை சிமிட்ரிக், பை ஸ்டார் ஆன்டி சிமிட்ரிக், சிக்மா 3 ஸ்டார் சிமிட்ரிக், சிக்மா 4 ஸ்டார் ஆன்டி சிமிட்ரிக். ஸோ வரைஞ்சதுக்கு அப்புறம் கார்லேஷன் பண்ணுறோம் நம்ம. ஸோ கார்லேஷன் எங்கேயும் ஆகுது? சை 1 சிக்மா 1 சிமிட்ரி கார்லேட் ஆகிடுது. பையும் சிமிட்ரிக் கார்லேட் ஆகிடுது. சை 2வும் சிக்மா 2வும் ஆன்டி சிமிட்ரிக் ரெண்டும் கார்லேட் ஆகுது. சை 3யும் சிக்மா 3 ஸ்டாரும் சிமிட்ரிக் கார்லேட் ஆகிடுச்சு. பை ஸ்டாரும் பை ஸ்டார் ப்ராடக்ட் ரெண்டுமே சிமிட்ரிக் ஆன்டி சிமிட்ரிக் கார்லேட் ஆயிடுச்சு. சை 4ம் சிக்மா 4 ஸ்டாரும் ஆன்டி சிமிட்ரிக் கார்லேட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தோன்னே தெரியுது, பாண்டிங் லெவல்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் கெட்டிங் கார்லேட்டட் வித் த பாண்டிங் லெவல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். அதே மாதிரி ஆன்டி பாண்டிங் லெவல்ஸ் கெட் கார்லேட்டட் வித் த ஆன்டி பாண்டிங் லெவல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸும் ஆன்டி பாண்டிங் லெவலில் கார்லேட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் எ தெர்மலி அலவுடு ரியாக்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டுமே சுப்ரா அடிஷனாக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா இன்டராக்ஷனே பார்த்தீங்கன்னா 2 ஆர்பிட்டலும் ஒரே மாதிரி போகிற ஒரே சைட்லேருந்து ரியாக்ட் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 4+2 சுப்ரா அடிஷன் இட்ஸ் எ தெர்மலி அலவுட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது கார்லேஷன் டயக்ராம்லேருந்து நமக்கு வரக்கூடிய கன்க்ளூஷன். ஸோ அப்போ சுப்ரா ஆண்ட்ரா ரெண்டுமே தெர்மலி அலவுட். ஆண்ட்ரா சுப்ரா ரெண்டுமே தெர்மலி not allowed. Symmetrical வந்து symmetry forbidden reaction. அது so that is the conclusion for the 4+2 cyclo addition.